ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம இந்த வீடியோல ஒரு ஜேஜேகே கேரக்டரை பத்தி தான் பார்க்க போறோம். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. எஸ், ஹிரோமி ஹிகுரோமா. இந்த கேரக்டர் வர எபிசோட்ல இன்ட்ரோ ஆகும். அண்ட் இந்த கேரக்டர் உங்க ஃபேவரட்டாவும் ஆயிடும். ஏன் ஹிகுரோமாக்கு இவ்வளவு ஹைப்னா, ஜஸ்ட் 2 மாசம் தான் ஆகிருக்கும் ஹிகுரோமா சாசர் ஆகி. சோ இந்த ஹிகுரோமாவை கோஜோ லெவலுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி என்ன இந்த கேரக்டர்ல இருக்குன்னு ஷார்ட் ஃபார்ம்ல பார்ப்போம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள பேர். ஆரம்பத்துல ஹிரோமி சாசர்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் லாயர் தான். எந்த கர்சனேஜும் கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனா ஹிரோமி ஒரு ஜீனியஸான லாயர். ஜப்பான்ல டிஃபென்ஸ் அட்வொகேட்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹிரோமி ஜஸ்டிஸை நம்புற ஆளு. அவருடைய ஐடியாலஜியே நிரபராதி தண்டிக்கப்பட்ட கூடாதுதான், நீதி நேர்மை நாயன் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஹிரோமி. ஹிரோமி டஃபான எல்லாரும் அவாய்ட் பண்ற கேசஸா பார்த்து தான் எடுப்பாரு. ஹைலி ஸ்கில்டு லாயர். அண்ட் அவருக்கு ஒரு மர்டர் கேஸ் வருது. அவருடைய கிளைண்ட்டுக்கு எதிராக தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கு. பட் அவருடைய கிளைண்ட் வந்து இன்னசென்ட், எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு டீடைலா சொல்லாம ஷார்ட் ஃபார்ம்ல தான் சொல்றேன். அவருடைய கிளைண்ட் நிரபராதின்னு சாலிட் எவிடன்ஸ் ஹிரோமி முன்வைக்கிறாரு. இருந்தாலும் சிஸ்டம் சரியில்லாதனால அவருடைய கிளைண்ட்டுக்கு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவர் ரீட்டைலும் டிமாண்ட் பண்றாரு, அதுவும் வேலை செய்யல. பொதுவா ரியாலிட்டில நமக்கு சிஸ்டம் சரியில்லைன்னா அதை பார்த்து கோவம் வரும்ல, அதே மாதிரிதான் இங்க ஹிரோமிக்கு கோவம் வருது. இந்த மூமெண்ட்ல தான் ஹிரோமியோட கர்ஸ் எனர்ஜி அவேக்கன் ஆகுது. அங்கிருந்த ப்ராசிக்யூட்டரும் ஜட்ஜையும் 2 பேத்தையுமே ஹிரோமி கில் பண்ணிடுறாரு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இந்த மூமெண்ட்ல இருந்து ஹிரோமி வேற ஆளா மாறிறாரு. ஹோப்லெஸ்ஸா இந்த சிஸ்டமால பாதிக்கப்பட்டு எதை பத்தியும் கவலைப்படாதவரா ஆகிறாரு. நிறைய மக்களுக்கு கர்சனேஜ் அவைக்கணும்னு என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா ஹிரோமி கர்சனேஜை ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் நடந்தது கெஞ்சாகோட ஐடில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கால தான். ஈவன் கெஞ்சாகோக்கு ஹிரோமி மேல ஒரு கண்ணு இருக்கும். ஏன்னா கெஞ்சாகோக்கு தெரியும் ஹிரோமி ஒரு ஸ்பெஷலான ஆளுன்னு. சிறப்பான ஆள் நீ. இப்ப வர எபிசோட்ல தலைமை இன்ட்ரோவே பயங்கரமா இருக்கும். பாத் டப்ல சூட்டோட படுத்திருப்பாரு. இவரோட டொமைனே யூனிக்கா இருக்கும். இவரோட டொமைன் ஆக்டிவ் ஆச்சுன்னா பேட்டில் எல்லாம் நடக்காது, ஃபைட் எல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் கோர்ட் ரூம் ட்ரையல் மாதிரி தான் இருக்கும். வயலன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த டொமைனோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த டொமைனுக்கு பேரு டெட்லி சென்டென்சிங். இந்த டொமைன்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்லி ஒரு ஷிகிகாமி இருக்கும். அதுதான் எவிடன்ஸை வச்சு தீர்ப்பு தரும். ஈவன் ஹிரோமியால கூட ஜட்ஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜட்ஜ்மெண்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுதான் தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்ட் கிட்ட ஆர்கியூ எல்லாம் பண்ண முடியாது. ஜட்ஜ்மெண்ட் பார்க்க பிளாக் பாடியில ஒயிட் ஃபேஸ் வச்சு 2 கண்ணையும் ஸ்கெட்ச் பண்ணி இருக்கும். அதோட 2 கையிலும் தராசு இருக்கும். குற்றவாளியின் தீர்ப்பு வந்துட்டா குற்றத்துக்கு ஏத்தாப்புல தண்டனை கிடைக்கும். லைக் கர்ஸ் டெக்னிக் போறது, கர்ஸ் எனர்ஜி போறது, இல்லன்னா டெத் பெனால்ட்டி வரும். அண்ட் ஹிரோமி கையில கவர்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கர்ஸ்ட் டூல் இருக்கும். அதால ஷேப் ஷிஃப்ட் ஆக முடியும். பெரிய சுத்தியல் கத்தின்னு எப்படி வேணாலும் மாற முடியும். டெத் சென்டென்ஸ் தீர்ப்பு வந்தா அந்த கர்ஸ்ட் டூல் எக்ஸிகியூஷன் சோடா மாறும். அந்த சோடால ஒரே ஹீட்ல கில் பண்ண முடியும். உடனே சாவுதான். மல்டிபிள் சோல்ஸ் இருந்தாலும் கில்ட்டியான ஆன்மாவை மட்டும் தான் தாக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு டொமைன்குள்ள இருக்கிறவங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஆனா அந்த டீட்டெயில்லாம் ஹிரோமிக்கு தெரியாது. இப்படி ஒரு கோர்ட் ரியாலிட்டில இருந்தா அவ்வளவுதான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஹிரோமி டொமைன்ல கேரண்டீடு ஹிட்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் யூனிக் டொமைன் இந்த சீரிஸ். ஒரு சாசரால டொமைனை கத்துக்க பல வருஷம் ஆகும். ஆனா ஹிரோமி இந்த காம்ப்ளெக்ஸான அபிலிட்டிஸை வெறும் 12 நாள்ல மாஸ்டர் பண்ணிருப்பாரு. ஹிரோமி கர்ஸ் எனர்ஜி அவைக்கன் ஆகி 12வது நாள்லயே கிரேட் 1 லெவல் சாசரா ஆகிருப்பாரு. அவர் கல்லிங் கேம்ல பல கர்ஸ் பிரிண்ட கில் பண்ணி அட்லீஸ்ட் அவர் கில் பண்ண வந்த 20 பிளேயர்ஸும் கில் பண்ணி தான் 100 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பாரு. ஆரம்பத்துல யூஜி ஹிரோமியை மீட் பண்ணும்போது ஏதோ வில்ல மாதிரி தெரிவாரு. ஏன்னா அந்த சிஸ்டமால பாதிக்கப்பட்டு மைண்ட் செட் கொலாப்ஸ் ஆகிருப்பாரு. இந்த நேரத்துல தான் யூஜி அவரை மீட் பண்ணிருப்பான். அண்ட் யூஜி மேட்டப்க்கு அப்புறம் ஒரு திருப்பி பழைய ஐடியாலஜிக்கே மாறிப்பாரு. அது என்னன்னு வர எபிசோட்ல பாப்பீங்க. அண்ட் ஹிகுரோமா சுக்னா கூட பேட்டில் பண்ணும்போது சுக்னா ஸ்லாஷ போட்டு ஹிகுரோமாவுடைய கையும் கட் பண்ணிருப்பான். அந்த ஸ்பாட்ல ஹிகுரோமா ஆர்சிடி லேண்ட் பண்ணி ஹீல் பண்ணிருப்பாரு. மிட் ஃபைட் ஆர்சிடி லேண்ட் பண்றதுலாம் பெரிய விஷயம். அண்ட் சுக்னா கூட ஹிகுரோமாவோட இன்டெலிஜென்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பான். டொமைன் எக்ஸ்பென்ஷன், டொமைன் ஆம்பிளிபிகேஷன், ஆர்சிடின்னு சொல்லி இதெல்லாம் 2 மாசத்துல மாஸ்டர் பண்ணிருப்பாரு. அவருக்கு மட்டும் சின்ன வயசுல கர்ஸ் எனர்ஜி அவைக்கன் ஆகிருந்தா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. சோ இதனாலதான் கோஜோ லெவலுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு வேற லெவல் கேரக்டர் உங்க எல்லாத்துக்குமே ஃபேவரட்டா மாறிடும். யாருக்கெல்லாம் இந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோல ஒரு வியூவர் கேட்டிருப்பாரு, சீசன் 4ல ஜா டைட்டன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது தண்டர் எஃபெக்டே வரலன்னு. பொதுவா ஜா டைட்டன் வந்து மத்த டைட்டன் மாதிரி அதுக்கு தண்டர் எஃபெக்ட் வராது. ஜா டைட்டன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அதோட தண்டர் எஃபெக்ட் பால் ஷேப்ல இருக்கும். அதுவும் இல்லாம ஜா டைட்டன் சின்னதா இருக்கும். சோ இதனாலதான் அந்த இடத்துல தண்டர் எஃபெக்ட் தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி வேற ஏதாவது கேரக்டரை பத்தி வேற ஏதாவது கேள்வி இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்களை எமோஜி.